என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த மேஜை நான் 2 விதமான மேஜை என்று நான் சொல்லுவேன். ஒன்று தனிப்பட்ட மேஜை, இன்னொன்று எல்லாரும் கூடி வந்து அமர்ந்திருக்கின்ற மேஜை. தனிப்பட்ட மேஜை என்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த ஜெப அறை. ஒவ்வொருவருக்கும் அந்த தனிப்பட்ட அந்த ஜெப அறையில் தேவனோடு ஐக்கியம் கொண்டாடும்படியாக ஒரு மேஜை இருக்கணும். ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இந்த மேஜையில் ஆண்டவரோடு உட்கார்ந்து ஐக்கியப்பட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பழக்கம் நமக்கு வருவது அவசியம். 2வது மேஜை எந்த மேஜைனா, நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி தேவனுடைய பிரசனத்தில் ஒன்றாக கூடி வந்து ஆண்டோடைய பிரசனத்தை உட்கார்ந்துருக்கணும்ல, அதான் நான் 2வது மேஜை என்று சொல்லுவேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோவிடுக்கு பிறகு ஒரு மாற்றம். என்ன மாற்றங்க? இந்த சபை மேஜைக்கு வருவதை பலர் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டாங்க. தனி மேஜையில் சாப்பிட்றாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் வந்து மற்றவர்களோடு கூட அமர்ந்திருந்து தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை பலர் இன்றைக்கு இழந்து விட்டாங்க. இன்னைக்கு பலர் மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தேவனுடைய பிரசனத்திற்குள் வருகின்றார்கள். நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகின்றது. ஏனென்றால் இந்த தேவனுடைய பிரசனத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே நடைபெறுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்தாவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய கண்கள் விசுவாச கண்களாக மாற்றப்படுகின்றது. தேவனுடைய பிரசனத்தில் நம்மளுடைய அந்த எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களையும் மாற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கணும்னா தேவனுடைய பிரசனம் என்று நான் சொல்லுவேன்.